Hi friends, welcome to KMED GATE's Education. Stay safe. Okay, so first question pathina, a BJT is biased in the active region having alpha equal to 0.98 and IV equal to 20 microamperes. IC not வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 microamperes. What is collector current? So இது क्वेश्चन கேட்டிருக்கா. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிலேஷன் நான் வந்து இப்போ நான் வச்சுக்கிருவேன். ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் எந்த விதமாக நான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமன் பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமன் பேஸில் ஆக்சுவலாக கலெக்டர்லேருந்து கரண்ட் வரும். ஸோ எமிட்டர்லேருந்து கரண்ட் என்ட்ரு ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கலெக்டர் கரண்ட் அண்ட் திஸ் இஸ் எமிட்டர். ஓகே, ஸோ கலெக்டர்கிட்ட நான் கரண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன், எமிட்டரில் நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன், அது எனக்கு தெரிஞ்சது. ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ் இந்த எமிட்டர் கரண்ட் வந்து பூரா போகாது. ஓகேவா? கொஞ்சம் இங்கிட்டு போகும் பேஸ்க்குள்ளே. ஸோ சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இங்கிட்டு போகும். ஐசி ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் எமிட்டர் கரண்ட் போகும். ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. இந்த ஆல்ஃபா வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. ஓகேவா? ஆக்சுவலாக இட் அரௌண்ட் 2.921. ஓகேவா? ஸோ இது நான் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்டிவ் கொஸ்டினில் வர்றது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எமிட்டரில் நான் கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணுறேன், அந்த எமிட்டர் கரண்ட் பூரா போகாது. சம் ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து ஐசிக்குள்ளே போகும், சம் மீத ரிமைனிங் கரண்ட் வந்து பேஸ்க்குள்ளே போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட். ஸோ இது வந்து ரிமைனிங் ஐசிபி நாட் வந்து எமிட்டர் ஓப்பன். ஸோ மீனிங் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் மீனிங் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ பிஎன்பி டிரான்சிஸ்டர் நினச்சிக்கோங்களேன். ஒன்றும் இல்லைங்க, லாஜிக் ஐசிபி நாட் வந்து இது வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ஓகேவா? சப்போஸ் இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து எமிட்டர், இது வந்து பேஸ், இது வந்து கலெக்டர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கிட்டு படித்தா ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ரொம்ப டிஃபிகல்ட் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்கள். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீஜன் பார்த்தீங்கன்னா எமிட்டர் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ், கலெக்டர் பேஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எமிட்டர் பயாஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தின் டிப்ளீஷன் ரீஜன். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆயிரும். ஓகேவா? இந்த எமிட்டர் கரண்ட் இங்கேருந்து பிலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஓகேவா? ஸோ எமிட்டர் கரண்ட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் மூவ் ஆகுது. ஹோல்ஸ் மூவ் ஆனாலும் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிற மாதிரி நினச்சிக்கிறோம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. பாருங்கள், ஃபஸ்ட்டு பிஎன் டயோடு, இது வந்து ஃபார்வர்டு, இட் இஸ் லைக் ஏ பிஎன் டயோடு. ஓகே, ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட் கண்டக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கரண்ட் கண்டக்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன வருது, இங்கே பாருங்கள், ஹோல்ஸ் வந்து இப்போ ரிப்பெல் ஆகி இப்படி போகுது, இங்கே வந்து ஹோல்ஸ் வருது. ஓகேவா? ஹோல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ், பாசிட்டிவ்க்கு அட்ராக்ட் ஆகும். இங்கே வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட், அப்படி இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், பிஎன்பி டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறேன். ஸோ பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஓகேவா? ஸோ பிஎன்பி டிரான்சிஸ்டர் இங்கே வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறேன். ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணால் ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் ரிப்பல் ஆகி உள்ளே போகுது. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் வந்து இப்படி போகுது, நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஹோல்ஸ் மெஜாரிட்டி, இங்கே வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ், இப்போ மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸு, இங்கே ஹோல்ஸ் வருது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இது எடுத்துடுறேன், இப்போ ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள், இங்கே வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ், இங்கே மைனாரிட்டி வந்து ஹோல்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வரணும், அட்ராக்ட் ஆகும். இங்கே ஹோல்ஸ் ரிப்பல் ஆகி இங்கிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மெஜாரிட்டி வந்து இங்கே மைனாரிட்டி ஆகுது, இங்கே மெஜாரிட்டி ஹோல்ஸ் வந்து இங்கே மைனாரிட்டி ஹோல்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் தான் மூவ் ஆகுது. பாருங்கள், பாசிட்டிவ் ரிப்பல் ஆகி முன்னாடிக்கு போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ த மெஜாரிட்டி கேரியர்ஸ், த எமிட்டர் கரண்ட்ஸ் வந்து ஆல்ஃபா டைம்ஸ் இங்கே போகுது. ஸோ ரிமைனிங் கரண்ட், சம் கரண்ட் வந்து இங்கே போகுது.
ஓகேவா. ஸோ அந்த வகையில் நான் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன், இந்த சேச்சுரேஷன் கரண்ட் என்னென்னா இந்த எமிட்டர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு சேச்சுரேஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகும், ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது வந்து ஐசிபி நாட் மீனிங் என்னென்னா த கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் வித் எமிட்டர் ஓப்பன் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ ரிவர்ஸ் பயாஸ் தானே, ரிவர்ஸ் பயாஸ் ஆகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அது தீரி வேணால் இங்கே நான் வச்சுக்கோங்க. சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர். ஸோ இது காமன் எமிட்டர் இல்லையா. ஸோ எமிட்டர் காமன் பண்ணிட்டேன், இங்கே வந்து பேஸ் காமன் பண்ணிட்டேன், என்ன பேஸ் கிரவுண்ட் பண்ணிட்டேன், இங்கே எமிட்டர் காமன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பேஸ் கரண்ட் வருது, ஸோ இங்கே கலெக்டர் கரண்ட் வருது. இதுக்கு முன்னாடி மாதிரி தான் ஐசி ஈக்குவல் டு காமன் எமிட்டரில் சம்திங் கரண்ட், சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட், பேஸ் கரண்ட் பீட்டா ஐபி ப்ளஸ் ஐசிஇ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஐசிபி பேஸ் காமன் கலெக்டர் கரண்ட் ரிசீவ் கரண்ட் ஐசிஇ வித் பேஸ் ஓப்பன் இங்கே என்ன ஓப்பனு, இங்கே பார்த்தீங்கன்னா எமிட்டர் ஓப்பன். ஓகேவா. ஸோ ஐசி ஈக்குவல் டு பீட்டா ஐபி. ஓகேவா. ஸோ கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷன். ஸோ கலெக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் வந்து கலெக்டர், எது ஷார்ட் பண்ணுறோம் எமிட்டர் ஐசிஇ, ஓப்பன் வந்து பேஸ். இங்கே பாருங்கள் கலெக்டர் ரிசீவிங் கரண்ட்டு, பேஸ் காமனு, என்ன ஓப்பன் பண்ணுறோம் கலெக்டர் பேஸ் இல்லாமல் என்ன இருக்குது எமிட்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, நான் வந்து அப்புறமேட வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும், என்ன தெரியும், ஐஇ ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐபி. ஓகேவா. இந்த பீட்டா வேல்யூ அரௌண்ட் 200 இருக்கும், இது நான் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் வர 1 மார்க் கொஸ்டினில் வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ஃபா வேல்யூ வந்து நியர் டு 1, 0.98, 0.9 அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருந்தால் வச்சுருங்க. பீட்டா வேல்யூ அரௌண்ட் 200 to 600, 100ல் வேல்யூ இருக்கும். ஓகேவா. அது மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நெக்லெக்ட் பண்ணுறேன், ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் நெக்லெக்ட் பண்ணுறேன், இதை நெக்லெக்ட் பண்ணுறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஐசி பை ஐஇ, பீட்டா ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. ஸோ திஸ் இஸ் தி ரிலேஷன்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஐஇ ஈக்குவல் டு ஐசி பை ஆல்ஃபா, IE equal to IC by alpha, that equal to IC, IB equal to IC by beta. Okay, IB equal to IC by beta. So IC cancel. So 1 by alpha equal minus 1 by beta equal to 1. 1 by alpha equal to 1 by alpha minus 1 by beta equal to 1. Or நீங்கள் பார்த்தீங்கன்னா beta minus alpha equal to alpha beta. So beta into 1 minus alpha equal to alpha, beta equal to alpha minus 1 minus alpha. இது ஒரு ரிலேஷன். ஓகேவா. ஸோ இது ஒரு ரிலேஷன். ஓகேவா. ஸோ பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இப்போ நான் வந்து 1 ஆட் பண்ணுறேன், பீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு alpha minus 1 minus alpha plus 1, that equal to alpha plus 1 minus alpha minus 1. So 1 minus 1 by alpha, that equal to 1 plus beta equal to 1 by 1 minus alpha. So இது ஒரு ரிலேஷன். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், மக்கப் பண்ண தேவையில்லை, சிம்பிள் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் and this is fifth equation. Okay, so these are the equations we require to understand this question. So to solve this problem, அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், ஆல்ஃபா கொடுத்துருக்கான், கலெக்டர் கரண்ட். எனக்கு கலெக்டர் கரண்ட் வந்து 2 ஈக்குவேஷன்ஸ் தெரியும், ஆல்ஃபா ஐஇ அண்ட் ஐசி பீட்டா ஐபி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஐசி ஈக்குவல் டு ஜஸ்ட் வெயிட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசி ஈக்குவல் டு ஐபியில் கொடுத்துருக்கான், எனக்கு ஐசி ஈக்குவல் டு பீட்டா ஐபி தெரியும், பீட்டா தெரியாது, ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐசி நாட். ஓகேவா. ஸோ இங்கே எவ்வளோ வரணும் வேல்யூ, இதுதான் மேட்ரு. ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ஃபாவில் தெரியும், இங்கே ஆல்ஃபாவில் கொடுத்துருக்காங்க வேல்யூ, இங்கே ஆல்ஃபாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோ வரணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஐஇ plus ICB naught. This is the first equation. Okay, so first equation. இங்கே பார்த்தீங்கன்னா IC equal to alpha
IC plus IB, I equal to IC, current entering equal to current emitter current is entering, leaving current is base current and collector current. Okay, well, standard equation. So IC B naught. So IC into 1 minus alpha IB plus IC B naught. So IC equal to alpha by 1 minus alpha IB 1 minus alpha IC B naught. Okay va. So inga neenga pathina, so if you see this IC equal to what is alpha by 1 minus alpha evla beta. IC equal to beta IB plus what is 1 minus alpha, 1 minus alpha equal to 1 plus beta, 1 by 1 minus alpha. Inga paranga second equation, 1 plus beta into IC B naught, 1 plus beta into IC B naught. Okay, so beta evla, beta equal to alpha by 1 minus alpha 0.98 by 0.02, you get 1 minus 0.98 0.02. so நீங்க பாத்தீங்கன்னா 49, beta value வந்து 49. ஓகேவா. so beta equal to 49 into IB எவ்வளவு, IB எவ்வளவு 20 microamperes plus 50, 1 plus 50 into ICB not எவ்வளவு 10 microamperes. okay, so 2 9s 18, 2 4s 819, 2 9s 18, 2 4s 819, 980 microamperes plus 500 plus 980 எவ்வளவுப்பா 0 8 10 5 14, 10 5 15, 9 5 14, 1480 microamperes is the answer. ஸோ ஒன்றும் இல்லை, அங்கே பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் வந்து மகப் பண்ணாமல் நான் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா. மகப் இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே பாருங்கள், IC ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் IC ஈக்குவல் டு பீட்டா IB ப்ளஸ் 1 ப்ளஸ் பீட்டா ICB. இது கம்பேரிசன், செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேரிசன் பண்ணால் IC நாட் ஈக்குவல் டு ICB நாட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா, இது கூட வர்ற வாய்ப்பு இருக்குது. IC நாட் ஈக்குவல் டு 1 plus beta into 1 plus beta into ICB naught, or IC naught equal to 1 by 1 minus alpha into ICB naught. okay va. so லாஜிக்கா புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். அனலாக் சர்க்யூட்ஸ் நம்ம ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி. நம்ம ஆல்ரெடி நெட்வொர்க் தியரியில் ஃபெமிலியர் இருக்கிறனால இங்கே கொஞ்சம் என்னென்ன எலக்ட்ரான்ஸு ஹோல்ஸு அந்த டைரெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த டைரெக்ஷன் நமக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. அந்த ஹோல்ஸ் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது மட்டும் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகே, அது கூட கன்வென்ஷனல் கரண்ட் டைரெக்ஷன் தான். ஸோ இங்கே ஹோல்ஸ் மூவ் ஆகுறன்னு நினச்சிக்கணும், ஹோல்ஸ் மூவ் ஆகும் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஈஸியாக அதை புரியும். ஓகேவா, சிம்பிள் நெட்வொர்க் தியரி தான். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த சம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ட்விக்ஸ் அண்ட் லிங்க்ஸ். ஓகேவா. ஸோ ட்விக்ஸ்னு என்ன, ட்ரீ பிரான்ச்சஸ். ஓகேவா, ட்ரீ பிரான்ச்சஸ் ட்விக்ஸ். ஓகே, லிங்க்ஸ் ஆர் கார்ட்ஸ். ஓகேவா, இது வந்து லிங்க்ஸ் ஆர் கார்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்விக்ஸ், நம்பர் ஆஃப் ட்ரீ பிரான்ச்சஸ் ஈக்குவல் டு n minus 1. இது நிறைய வீடியோ பார்த்துருப்பி, இதுதான் சொல்லியிருப்பாங்க 2-3 கொஸ்டின். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ட்ரீ பிரான்ச்சஸ் ஈக்குவல் டு n minus 1. So how many nodes are there? 4 minus 1 3. Okay, how many links are there? Links means b minus n plus 1. So branches is 1 2 3 4 5 6 7. Branches is 7 minus 3 plus 1 4 plus 1 first one branch 2 3 4 5 6 7 branches, 7 minus node 4. okay, 7 minus 4 3 plus 1 4. so total number of 4 plus 3 7. so answer is 7. okay, next question. so next question பாத்தீங்கன்னா, consider enhancement type drainage shorter gate having ID 4 milliamperes, VT equal to 1 volt. so drain current threshold voltage கொடுத்துட்டாங்க. so drain current at VGS equal to 4 volts. okay, so ID equal to K into VGS minus VT whole square. இந்த ஃபார்முலா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. okay, so ID1 by ID2 equal to VGS1 minus VT whole square minus VGS2 minus VT whole square. okay, so
அவன் என்ன கொடுத்துருக்கான் 4 milliamperes. This is 4 milliamperes at VGS equal to 3 volts, VT in the 1, and ID2 he asked, okay, at VGS2 is 4 volts and VT is 1. So 4 milliamperes by ID2 கேட்டிருக்காக 3 minus 1 2 4 by 4 minus 1 3 square 9. So 4 I get ID2 equal to 9 milliamperes. So தொண்டை சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 9 milliamperes. Okay, next question. So next question பார்த்தீங்கன்னா what is the value of the quality factor? I know that quality factor equal to 1 by r root L by c. இது எனக்கு தெரிஞ்சது தான். So I can get this. இது ஒரு மெத்தடில் கால்குலேட் பண்ணோம். r தெரியும், L தெரியும், c தெரியும். ஆன்சர் வந்து சொல்லுங்கள். This is the first question. I am giving homework to you. ஓகேவா? ஸோ சொல்லி எனக்கே போர் அடிச்சிச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அது இல்லாமல் இன்னொரு மெத்தட். ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட். We know that bandwidth equal to R by L in series RLC circuit. Bandwidth equal to omega naught by quality factor. I know this. From this also I can find quality factor omega naught by bandwidth. Okay. So this is a time taking process. This is a fast process. Okay. Next question. So next question பார்த்தீங்கன்னா a parallel RLC critically damped circuit has the following following specification. Then the value of the R. எனக்கெல்லாம் ஜீட்டா குவாலிட்டி ஃபேக்டர் அதெல்லாம் நான் எனக்கு ஒன்றே தெரியும். ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் C of S by R of S equal to omega n square by S square plus 2 zeta omega ns omega n square. ஏன்னா நிறைய ஃபார்முலாஸ் நான் வச்சுக்க முடியாது. ஸோ நான் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிடுறேன். ஃபாஸ்ட் R, இது வந்து L, இது வந்து C, இது எனக்கு தெரியுது. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் I equal to I of S equal to V of S by R, V of S by SL, V of S into SC. ஸோ calculation பண்ணுறப்ப ஜாகிரதை பண்ண 1 by R plus SL plus 1 by SL plus SC. ஸோ SL plus okay, SL plus R plus S square RLC. Okay, you get SLR. So V of S by I of S equal to SLR S square RLC plus SL plus R. If I take RL common, okay, if I take RL common, RLC here, RLC common, S square plus SL by RLC plus R by RLC. Okay, so LL cancel. So நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா RR cancel ஆகுது. ஸோ இங்கே RL cancel ஆகுது. ஸோ யூ கெட் S by C. அது நியூமரேட்டரில் தேவையில்லை. S ஸ்கொயர் ப்ளஸ் S by RC by 1 by LC. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒமேகா நாட் ஸ்கொயர், இது வந்து ஒமேகா நாட் ஸ்கொயர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இது பார்த்தீங்கன்னா பேண்ட்விட்த் ஃபார் parallel RLC circuit is 1 by RC. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் நாளைக்கு I have the parallel resonance circuit has a characteristic equation like this. What is the coefficient of S? Coefficient of S என்னது? Coefficient of S வந்து bandwidth. What is the constant? What is the constant here? The constant is a resonant frequency. The constant is a resonant frequency. So நீங்கள் பார்த்தீங்கன்னா compare with standard equation S square. So compare with standard equation S square 2 zeta omega ns plus omega n square. Okay, so omega n square equal to 1 by LC, 2 zeta omega n equal to 1 by RC. Okay, so zeta equal critically damped na எனக்கு தெரியும் zeta equal to 1. Okay வா? ஸோ ஒமேகா எல்சி வேல்யூ தெரியும், எல்சி வேல்யூ கூட தெரிஞ்சு போச்சு, ஒமேகா என் தெரியும். ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே சி வேல்யூ தெரியும், ஆர் கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ பண்ணால் உங்களுக்கு 5 kilo ohms வரணும் ஆன்சரு. செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி சம்பனர் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும் சார்? சம்பனர் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவோம்? இப்போ சம்பனர் டெஸ்ட் இஸ் ஆல்சோ கால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சம்பனர் டெஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் பேக் டு பேக் டெஸ்ட். சம்பனர் டெஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் பேக் டு பேக் டெஸ்ட். ஸோ சம்பனர் டெஸ்ட் எங்கே வரும்? இப்போ சொல்லுங்கள். டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் தான் வரும். ஓகேவா? சம்பனர் டெஸ்ட் எங்கே வரும்? டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வரும். ஓகேவா? ஸோ எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் சம்பனர் டெஸ்ட் பண்ணுவோம்? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் இருக்குது. இது செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் ஒரே தடவை நீங்கள் வந்து ஒரே டெஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா, ஒரே தடவை நீங்கள் வந்து ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும்னா, ஓகேவா? நீங்கள் கேல்குலேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து சம்பனர் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ்னா ஐடென்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கணும். ஸோ இட் நீட்ஸ் 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆஃப் சேம் ரேட்டிங். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ வி கான்ட் ஃபைண்ட் கோர் லாஸா? ஸோ கோர் லாஸ் கண்டுபிடிக்க முடியும், காப்பர் லாஸ் கண்டுபிடிக்க முடியும். இட் ரிக்வயர்ஸ் an external load, yes. So but it requires the 2 transformers of the same rating. It is the disadvantage. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த மெக்கானிக்கல் லோட் கேன் பி எலக்ட்ரிக்கல்லி ரிப்ரசன்டட் பை டேஷ் இன் பர் ஃபேஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் தி இண்டக்ஷன் மோட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டாரில், ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டாரில் ரோட்டார், ஸோ ஸ்டேட்டர் நெக்லெக்ட் பண்ணால் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் R2, ஓகே, அண்ட் X2, ரோட்டார் X2. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்சி ரோட்டாரில் வந்து அட் ஸ்லிப் ஃப்ரீக்வென்சி, ஓகே, அண்ட் யூ ஹேவ் ஸ்லிப் டைம்ஸ் ஆஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜ். ரோட்டாரில் அவ்வளோதானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டர் சப்ளை கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா தெரியும் உங்களுக்கு. யூ ஆர் ஃபெமிலியர் வித் ஸ்டேட்டருக்கு நான் வந்து 3 ஃபேஸ் வைண்டிங்ஸ் வந்து 120 டிகிரி ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. அதில் கரண்ட் நான் அப்ளை பண்ணேன். கரண்ட் அப்ளை பண்ண உடனே எனக்கு வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸ்டேட்டர் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆச்சு. ஸோ ஸ்டேட்டர் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட்ஸ் அட் சிங்க்ரனஸ் ஸ்பீட். ஃபீல்டு ரொட்டேட் ஆகிட்டா இருக்குது. கண்டக்டர் ஸ்டேஷனரியாக இருக்குது. ஃபீல்டு ரொட்டேட் ஆகிட்டா இருக்குது. கண்டக்டர் ஸ்டேஷனரியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இனிஷியலி ரோட்டார் இஸ் ஆல்சோ ஸ்டேஷனரி. ஓகேவா? ஸோ ஃபீல்டு இருக்குது, கண்டக்டர் இருக்குது. எனக்கு ஃப்ளக்ஸ் இருந்தால், கண்டக்டர் இருந்தால் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் இருக்கணும், கண்டக்டர் இருக்கணும். ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடாச்சு டைம் வேரியேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்குது. ஸோ என்எஸ் மைனஸ் ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து NS - 0. இது NS கண்டக்டர் ஸ்டேஷனரி. இது ரோட்டார் கண்டக்டர் ஸ்டேஷனரி. ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் 0. ஓகேவா? ஸோ EMF இன்டியூஸ் ஆகிறதுக்கு ஃப்ளக்ஸ் வேணும், கண்டக்டர் வேணும். ஸோ 2 இருக்குது. ஒன்று கண்டக்டர் மூவ் ஆகணும், இன்னும் ஃப்ளக்ஸ் மூவ் ஆகணும். ஆனால் இங்கே ஃப்ளக்ஸ் மூவ் ஆகிட்டா இருக்குது. இன்னும் ரிலேட்டிவ் டைம் வேரியேஷன் வராது, ரிலேட்டிவ் ஸ்பீட் வேரியேஷன் வரும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்குது. ரிலேட்டிவ் ஸ்பீடை விட NS - 0. இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடை விட NS - 0. ஓகேவா? ஸோ இங்கே இன்டியூஸ் EMF ஆச்சு, இங்கே EMF இன்டியூஸ் ஆச்சு ஸ்டேட்டரில், ரோட்டாரில். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டார் வந்து இண்டக்ஷன் மோட்டரில் ஷார்ட் சர்க்யூட்டட். 2 ரோட்டார் தான், ஸ்குரல் கேஜ் ரோட்டாரு அண்ட் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார்ஸ். ஓகேவா? ஸோ ஷார்ட் சர்க்யூட்னால உங்களுக்கு என்ன ஆகுது? கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் டெவலப் ஆகி டார்க் டெவலப் ஆகுது. ரோட்டார் ரொட்டேட் ஆகும். ஸோ ரோட்டார் எதுக்கு இப்போ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் NS, இது ரிலேட்டிவ் ஸ்பீட் சம்திங் ரொட்டேட்டட் ரோட்டார். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து NS - NR. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து NS - NR. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோட்டார் வந்து ஆப்போசிட்டில் சுற்றினா உங்கள் ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ? NS + NR. ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து NS + NR. சார் ரிலேட்டிவ் ஸ்பீட் இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறது, இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணல சார். ஏன் ரோட்டார் ரிவர்ஸில் சுற்ற மாட்டேங்குது சார்? எதுக்கு சார் ரோட்டார் ரிவர்ஸில் சுற்ற மாட்டேங்குது? ஃபார்வர்டில் தான் சுற்றுது. ஒரு கொஸ்டின் டவுட். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜ் கொடுத்த உடனே கரண்ட் வருது. கரண்ட் வந்தவொடனே MMF வருது. MMF வந்தவொடனே ஃப்ளக்ஸ் வருதுன்னா இன்டியூஸ் EMF வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா த டைரெக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்ட் EMF வந்து லென்ஸ் லா பிரகாரம் கண்டுபிடிப்போம். ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மர் பேசிக்கில் சொல்லியிருக்கேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பேசிக்கில் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த EMF வந்து டைரெக்ஷன் வந்து லென்ஸ் லா பிரகாரம் இது எஃபெக்ட். ஸோ எஃபெக்ட் இது காஸ் வந்து என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். எஃபெக்ட் வந்து EMF, காஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். அதை அப்போஸ் பண்ணணும். ஓகேவா? அதை அப்போஸ் பண்ணால் தான் லென்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஸோ இங்கே சப்ளை வோல்டேஜ் கொடுத்தேன், இண்டக்ஷன் மோட்டரில் சப்ளை வோல்டேஜ் கொடுத்தேன். சப்ளை வோல்டேஜ் கொடுத்துன உடனே உங்களுக்கு கரண்ட் வருது. கரண்ட் வைண்டிங்கில் போன உடனே உங்களுக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்த உடனே ரிலேட்டிவ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ண உடனே ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்குது. ஓகேவா? ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு கண்டக்டருக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்குது. ஸ்டேட்டருக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் பிட்வீன் ஸ்டேட்டர் கண்டக்டர், ரிலேட்டிவ் ஸ்பீட் பிட்வீன் ரோட்டார் கண்டக்டர்னால உங்களுக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இஎம்எஃப் இன்டியூஸ் ஆக கரண்ட் வருது. கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த டார்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? எஃபெக்ட். இது எஃபெக்ட். டார்க் வந்து ஃபைனல் எஃபெக்ட் வந்து டார்க் ரோட்டார் ரொட்டேட் ஆகணும். ஃபைனல் எஃபெக்ட் வந்து ரோட்டார் ரொட்டேட் ஆகணும். ஸோ ஃபைனல் எஃபெக்ட் ரோட்டார் ரொட்டேட் ஆகணும்னா காஸ் என்னது? கரண்ட்டு. இதோட காஸ் என்னது? இஎம்எஃப். இதோட காஸ் என்னது? ரிலேட்டிவ் ஸ்பீடு. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் இது வந்து எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி, இது வந்து மேக்னெட்டிக் குவான்டிட்டி. ஸோ எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி டஸ் நாட் அப்போஸ் மேக்னெட்டிக் குவான்டிட்டி டைரெக்ட்லி. ஸோ இந்த இஎம்எஃப் என்ன பண்ணி ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கரண்ட் வந்து வைண்டிங்குள்ளே போய் அந்த வைண்டிங் எம்எம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எம்எம்எஃப் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃப்ளக்ஸ் வந்து இந்த ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணணும். ஓகே, இந்த இஎம்எஃப் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃப்ளக்ஸ் அப்போஸ் பண்ணும். இல்லைனா இது எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக இந்த பாருங்கள், இது வோல்டேஜுக்கு அப்போஸில் இருக்குது. காஸ் என்னது? வோல்டேஜ். இந்த இஎம்எஃப்க்கு ப்ரைமரி காஸ் என்ன? வோல்டேஜ். ஸோ V = -E சொல்லியிருக்கேன் பாருங்கள். சிமிலர்லி இங்கே பாருங்கள், டார்க் என்ன? சுற்றுது, ரோட்டார் சுற்றுது. ஸோ ரோட்டார் சுற்றுறதுக்கு சிமிலர்லி சுற்றுறது தான் உங்களுக்கு ரிலேட்டிவ் அப்போசிஷன். ஓகேவா? ஸோ ஸ்பீடு, இங்கே டார்க் வந்து என்னது? ஸ்பீட் ஆஃப் தி ரோட்டார் சுற்றுது. ஸோ ஸ்பீடு சுற்றுதுன்னா உங்களுக்கு என்னது? ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் இங்கே ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகுது. எதுக்கு? லென்ஸ்லனால. ஸோ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடு ரெடியூஸ். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பேசிக் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனால் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ். அந்த ஃப்ளக்ஸ் வந்து மெயின் ஃப்ளக்ஸ் அப்போஸ் பண்ணி ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணுது, நெட் ரிடக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ். ஸோ சிமிலர்லி இப்போ ஸ்பீட் ரோட்டார் ரொட்டேட் ஆகுதுன்னா ஸ்பீடு, இந்த ஸ்பீடு வந்து இந்த ஸ்பீடு அப்போ சிமிலர் குவான்டிட்டிஸ், இது ஆர்பிஎம், ரிலேட்டிவ் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும்னா அந்த ரோட்டார் வந்து சேம் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகணும். ஸோ அதனால் என் ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் NS-. இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீட் கம்மியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ஜாஸ்தியாச்சு. ஸோ நான் இண்டக்ஷன் மிஷினும் ஃபுல் கிளாஸ் சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் இஸ் தி ரீசன். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டாரில் FR × S × ஸ்லிப் ரோட்டார் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்லிப் ஃப்ரீக்வன்சி. ரோட்டார் இன்டியூஸ்டு வோல்டேஜ் கூட S × E2. ஏன்னா இன்டியூஸ்டு EMF = 4.44. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்டியூஸ்டு EMF = for any machine, இன்டியூஸ்டு EMF = 4.44 F5 turns per phase. If I have a consider distributed winding, distribution factor. If I short pitch winding factor consider பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது rotor frequency is slip under running condition. If I consider rotor induced EMF, so S × E2 rotor induced EMF. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா S × E2 R2 slip X depends upon X = 2πfL. ஸோ rotor slip frequency நீங்கள் பார்த்தீங்கன்னா this is S × E2 rotor equivalent circuit. S × E2 R2 and S × X2. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா I2 = S × E2 by R2 square plus SX2 whole square root. ஓகேவா? ஸோ இது ரோட்டார் கரண்ட். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இது டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி டு செகண்டரி டு ப்ரைமரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரைமரி டு செகண்டரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், வேரியபிளாக இருக்கக்கூடாது. ஸோ வோல்டேஜஸ் வந்து வேரியபிளாக இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப வோல்டேஜ் வந்து வேரியபிளாக இருக்கக்கூடாது, கரண்ட் வேரியபிளாக இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வோல்டேஜ் வந்து வேரியபிளாக இருக்குது. நான் எனக்கு வோல்டேஜ் வேரியபிளாக இருந்தால் நான் என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ப்ரைமரி டு செகண்டரி டு ப்ரைமரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? S × E2 S காமன் எடுக்கிறேன். ஸோ √R2/S whole square into X2 square வருது. ஸோ S காமன் எடுத்தேன். ஸோ IE2 = நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா I2 = ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா I2 = S E2 by √R2/S whole square plus X2 square. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா R2/S plus X2 into this is supply voltage E2. ஓகேவா? this is rotor equivalent circuit. பட் எனக்கு ரோட்டார் காப்பர் லாஸ் வேணும். ஓகேவா? எனக்கு ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா R2/S
நீங்கள் பார்த்தீங்கன்னா R2 மைனஸ் R2 ப்ளஸ் R2 பை எஸ் எனக்கு கம்பல்சரி ரோட்டர் காப்பர் லாஸ் இருக்கும், ரோட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ R2 ப்ளஸ் R2 இன்ட்டு 1 by S minus 1 that equal to R2 into 1 minus S by S. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஈக்குவலன்ட் சர்க்யூட் this is R2 X2 and variable parameter R2 into 1 minus S by S. So this is the electrical equivalent of the mechanical load on the induction motor. This is SE2. ஸோ உங்களுக்கு வந்து E2 இருக்கணும். S into E2 வந்தால் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த சைட் ப்ரைமரி சைட் சோர்ஸ் வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் வந்து V இருக்குது, இன்டியூஸ்ட் EMF வந்து E1. அங்கே உங்களுக்கு வேரியபிள் இல்லை. ஓகேவா? இட் இஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து வேரியபிள் ஆகுது. ஸோ ரெண்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ரெண்டு வேரியபிளாக இருந்தால் மேட்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் டு ரிப்ரசென்ட் இன் E2. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா R2 into 1 minus S is a electrical equivalent. So it is simply resistance. ஓகேவா? it is represented by a resistance. ஆன்சர் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ கவலைப்படாதீங்க, இண்டக்ஷன் மிஷின்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் கம்ப்ளீட் லெக்சர் வரும். இதை நோ எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆகட்டும், கம்பல்சரி கொடுத்துறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அந்த ஒர்க் தான் போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். rated field current of alternator is 4 amperes. It develops 200 volts. ஓகே, rated field current எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா rated field current வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. it develops 200 volts. நீங்கள் பார்த்தீங்கன்னா rated field current it develops 200 volts at a rated speed and 2 amperes excitation current. ஓகேவா? ஸோ 2 amperes excitation current field current கிட்ட உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு? 200 வோல்ட் வந்திருக்கு. ஸோ ஃபீல்டு கரண்ட்டு எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ். ஸோ திஸ் இஸ் ஓப்பன் சர்க்யூட். ஸோ சேச்சுரேஷனுக்கு போகல, சேச்சுரேஷன் பற்றி ஒன்று சொல்ல. ஸோ இட் கேன் பி லீனியர், யூ கேன் அப்ராக்சிமேட் ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ். above that you have a linear. So IF is proportional to E. So IF1 by IF2 equal to E1 by E2. So IF1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2. IF2 4 ஆம்பியர் கிட்ட கேட்டிருக்காங்க. E1 வந்து 200, E2 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ E2 equal to 200 into 4 by 2. So reluctance generator. So என்ன ஆகும்?